ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் மல்லிப்பூவில் எத்தனை விதமான மல்லி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முல்லை பூத்துறது பொறிச்சிடலான்ட்டு பொறிக்கிறேங்க, அப்படியே காட்டிடலான்ட்டு. இது முல்லை செடி 60 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த செடி 1 வருஷம் ஆகுதுங்க, நல்லா பூ கொடுக்குதுங்க. இது பச்சை காம்பு உள்ள முல்லை, தெரியுதுங்களா? அடுத்த செடி காட்டுறேன். இங்கே பாருங்க எவ்வளோ பூ இருக்குன்ட்டு. ஒரு சைடு பொறிச்சிட்டேன், பூ நிறைய இருக்குன்னு காட்டுறேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஜாதி முல்லைங்க. ஜாதி முல்லை வாட வாட தான் நல்ல மணமாக இருக்கும். இன்னும் அதிகமாக பூக்களை ஒவ்வொன்றும் பூக்குதுங்க. செடி துளிர் விடுதுங்க. அந்த ஒவ்வொரு பூவையும் பொறிச்சிக்கலாங்க. இது அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. மல்லிலே அடுக்கடுக்காக வருங்க. இது அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. நிறைய படர்ந்துருக்குங்க. இதுவும் பூ கம்மியாக தான் இருக்குங்க, பொறிச்சிக்கலாங்க. இது சாதா மல்லிங்க. சாதா மல்லி, குண்டு மல்லின்னுவாங்களா, அதுதாங்க. இது மருந்தடிச்சாங்களா, இது மேலேயும் அடிச்சு விட்ருக்காங்க. நேற்று ஒரு 3 பூ இன்றைக்கி இல்லைங்க. அரும்பு வேணா ஒவ்வொன்றும் சின்ன சின்னதாக இருக்குதுங்க, தெரியுதுங்களா? சின்ன சின்னதாக இருக்குது, மருந்து அடித்து விட்டுக்கிறாங்க. அப்புறமேட்டு இப்படியே வந்தோம்னா இது தாங்க மதுரை மல்லி. இப்போ தான் அரும்பு வைக்குதுங்க, மொக்கோடுது பாருங்க. இது மதுரை மல்லிங்க. பூ பறிச்சாச்சுங்க. மதுரை மல்லியும் குண்டு மல்லியும் தான் இல்லைங்க. இது அடுக்கு மல்லிங்க. நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க. இது மொக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க. இதாங்க அடுக்கு மல்லி. இது பெரிய காம்போடு இருக்கிறது ஜாதி முல்லைங்க. ஜாதி முல்லை, அப்புறம் முல்லைங்க. முல்லையிலே பச்சை காம்பு உள்ள முல்லைன்னு கேட்டு கொடுத்தாங்க. ஜாதி முல்லை நான் இதுவும் 60 ரூபாயோ 70 ரூபாயோ தெரிலங்க. இந்த செடியும் வாங்கிட்டு வந்தேன். இது 60 ரூபாங்க. இந்த அடுக்கு மல்லியும் 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாருங்க, எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார். மல்லிகைப்பூ செடி அது எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. அது மதுரை மல்லி எங்கள் கொழுந்தனார் வச்சு விட்டதுங்க.